சார் பழனி சார். வணக்கம் சார். ஓகே ஓகே சார், வணக்கம் வணக்கம் சார். வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி எம்பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பென் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பென் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் அவர்களுக்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் போலி டவுன் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியன் கண்ணன் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் மகேஸ்வரன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் பழனிக்குமார் அவர்களுக்கும் மற்றும் ஆசனங்களை அளிக்க இருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் காரைக்கால் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும், திட்டத்தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் போலி டவுன் சங்கத்தின் செயலாளர் பழனிக்குமார் அவர்கள். சார் பழனி சார். சார் மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன், அன்மியூட் பண்ணீங்க சார். வீடியோ தெரியல. சார் பழனி சார். நீங்க வாசிச்சிருங்களா சார் மகேஷ் சார்? சார் நான் படிக்கிறது சார். சரி வாசிங்க சார். வாசிங்க. ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம், சொல், செயல் யாவற்றிலும் தூய்மை நிறைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி இறை வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹோலி டவுன் சங்கத்தின் செயலாளர் பழனிக்குமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். குழுவில் உள்ள அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தோளா இதயமும் வளர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களின் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகளை அளிக்கிறார் கண்ணப்பன் ஐயா அவர்கள். ஐயா ரவிசுந்தர் சார் வர இருந்தாரு. சரி, அவங்க வரல, கால் பண்ணா எடுக்கல. நீங்களே பயிற்சி செஞ்சிருங்க. சரி ஐயா. நன்றி ஐயா. எப்பவும் தொடக்கமாக செய்யக்கூடிய ஆசனம் ஊஞ்சலாசனம்.
ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு. அதோடு ஆசனங்களில் மிக முக்கியமான கவனத்தில் வைத்து செல்லக்கூடிய ஆசனங்களில் இந்த முதுகுத்தண்டை சீராக்கக்கூடிய பயிற்சியில் மிக முக்கியமானது. இப்போ வலது கால் மேல எடுத்து போட்டிருக்கேன். இந்த வலது காலை வலது பக்கமாக சாய்ச்சணும். இடது பக்கமாக திரும்பும் பொழுது இந்த கை வந்து வளர்ந்து இருக்கணும். இந்த உள்ளங்கை வந்து உங்கள் தலையை பற்றி இருக்கணும். அப்படியே 10 வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதற்கு பிறகு இடது கால் இப்போ இடது பக்கமாக வருது. வலதுபுறம் திரும்புகிறோம். இதே நிலையில் 10 வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக வலது கால் இடப்புறமாக தலை வந்து வலது பக்கம் போயிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக இடப்புறமாக புரண்டு அப்படியே கைகள் பின்னாடி பிடித்து நீண்ட மூச்சு காற்றுள்ள இருக்கிறோம். ஆழ்ந்து உள்ளெடுத்த பிறகு அப்படியே காற்றை வெளிவிட்டவாறு நம்முடைய மூக்கு நுனி தலைக்கு வருகிறது. பத்து வினாடி இருந்த பிறகு மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு தலை மேலே உயரட்டும். அடுத்ததாக கைகளை கோர்த்த பிறகு நீண்ட காற்று உள்ளிட்டு ஒரு 10 வினாடிகள் மெல்ல மேல வரலாங்க. எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றணும். அடுத்து கட்டவிலை மடித்து அடிவெட்டு பகுதி வைத்து ஆழ்ந்த மூச்சு. மெதுவாக கீழே வரும்.
ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. கால்களை நீட்டி வைத்து ஒரு ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக அதே கருத்தை கொள்ளாதனா வலது கால் இடப்புறமாக வலது, அப்படியே ரைட் சைடு திரும்புறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் ஒரு நீண்ட மூச்சு. அதே போல் இடத்தால் 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக பத்மாசனம். இடது கால் வலது கால் கடை மீது, இடது கையில் இடது கால் முட்டியை அழுத்தி வலது கையில் வலது கால் பாதத்தில் முதுகென்று நேராக இருக்கட்டும். அப்படியே கைகள் பின்னாடி கட்டி நீண்ட காற்று உள்ளிழுத்து ஆழமாக உள்ளிழுத்து காற்று உள்ளிழுத்தவாறு நம்முடைய மூக்குடைய தரைக்கு வருதுங்க. இதே நிலையில் 10 வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 நேர் அமர்ந்து எடுத்த மூச்சு காற்று வெளியேற்றிட்டோம். மீண்டும் மூச்சு காற்று இருக்கிறோம். வலப்புறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10 எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றுகிறோம். மீண்டும் புதிய மூச்சு. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 மெல்ல மேல வாங்க. எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்ப மூச்சு காற்று உழைத்துக்கிட்டே வர்றோம். கை கீழே போகும்போது மூச்சு காற்றை வெளியேற்றுறோம். இப்ப இந்த கை மேல வருது, காற்றை உள்ளிழுக்கிறோம். ஆழமாக உள்ளிடுங்க. மூச்சு காற்றை உள்ளிழுத்துக்கிட்டே வாங்க. உள்ளிழுத்து காற்றை வெளிவிட்டவாறு சாய்கிறோம். 1 2 3 4 5 6 7 8
9 10. ஆழ்ந்த மூச்சு. அதே போல் அர்த்த பத்ம பத்மாசனம். இந்த இடது கை வந்து வலது கால் முட்டியை பிடிச்சிருக்கு. நீண்ட காற்று உள்ளிடுங்க, ஆழமாக உள்ளிடுங்க. ஆழமாக உள்ளிழுத்து காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே தலையை திருப்புங்க. மூச்சு காற்று வெளியேறுகிறது, தலை சாய்கிறது, கழுத்து சாய்கிறது, தோள்பட்டை. அப்படியே 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்த பக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அதே போல் இந்த கிரியை பயிற்சின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த கிரியை பயிற்சியில வந்து கபாலபதி பஸ்திரிகா அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். வெளியேற்றுவது, வேக வேகமாக உள்ளிழுத்து வெளியேற்றுவது. இந்த காற்று காலம், இந்த மழை காலத்துல எல்லாம் வந்து அவசியம் வந்து அதை நம்ம வாரத்துல 2 நாளோ 3 நாளோ அவசியம் செய்யணும். அப்படி செய்துக்கிட்டே வரும்பொழுதுதான் வந்து உங்களுக்கு அந்த நுரையில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் வெளியேறதுக்கும் வாய்ப்பா இருக்கும். அதே சமயத்துல வந்து காற்று அதிகமாக உள்ள போய் வரும் பொழுது உடம்புக்கு வந்து தேவையான வெப்ப சக்தி சீரமைக்கப்படும். அதனால அந்த கிரிய பயிற்சியை வந்து யாராவது ஒருத்தர் வந்து அதை செய்து காட்டினீங்கன்னா பரவாயில்ல. கிரிய பயிற்சி முதல்ல வெளியேற்றணும், அதுக்கு பிறகு வேக வேகமாக வெளியேற்றணும். நானே செய்து காட்டிட முடியும். உங்களுக்குள்ள அது எந்த அளவுக்கு உள்ள போயிருக்குது அப்படிங்கிறதுக்கான பார்வைக்காக வேண்டி நம்ம கேட்கிறோம். காலம் கடத்த வேண்டாம். குழுவில் உள்ளவர்கள் நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுங்களா? உள்வாங்குறீங்களா? சரிங்க, வேகமா வெளியேற்றுறேன். நல்லா வெளியேற்றுங்க. வெளியேற்றி விட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றலாங்க. ஒரு 10 முறை. நாம் சராசரியாக நுரையீரலை பயன்படுத்துவதில் ஒரு 100% இருக்குது அப்படின்னா ஒரு 25% தான் இருக்கான். அதே போல மூளையில வந்து நம்ம செயல்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப சொற்பம் அப்படிங்கிறாங்க. அதனால அந்த மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிப்பதற்கும் இந்த நுரையீரலை விரிவடைவதற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. காற்று எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து மூளை நன்கு செயல்படும். அதனால வந்து தொடர்ச்சியாக வாரத்தில் 2 நாளோ 3 நாட்களோ நீங்க ஆசன பயிற்சியை முடித்த பிறகு இந்த கிரியை பயிற்சி அவசியமானது. உங்களுக்கு பல்வேறு நிலைகள்ல வந்து அது பயன்படும். அதே போல இந்த காற்று காலத்தில், மழை காலத்தில் வந்து இந்த சூப் குடிக்கிறதுங்கிறது வந்து மிக மிக பொருத்தமானது. ஒரு காய் வந்து
ஒரு சாம்பாருக்குள்ள போட்டு சாப்பிடுறதை விட அந்த வணக்கி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு 300வது நாள்ல கிளர் பாஸ்கர் ஐயா அதை அழகா வெளிப்படுத்தினாங்க. அந்த காய்கள்ல இருக்கக்கூடிய சாரத்தை வந்து கொதிக்க வச்சு அந்த சாரத்தை மட்டும் சாராக குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமானதா இருக்கும். அது உடம்புல வந்து சக்தி எடுத்துக்காமலே ஜீரணிக்கிறதுக்கு சக்தி எடுத்துக்காமலே கொடுக்கும், எளிதில் ஜீரணிச்சு கொடுக்கும். அதே போலதான் இந்த இளதலைகளை வந்து கொதிக்க வச்சு சூப்பாக குடிக்கும் பொழுது அது நமக்கு அந்த தலைகளை ஜீரணிக்கிறதுக்கான சக்தியை எடுக்காம நேரடியாக ஒரு ஜூஸாக குடிக்கும் பொழுது, ஒரு சூப்பாக குடிக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஆற்றலாக கொடுக்கும். அதுலயும் நம்ம கீரைகள்லயே வந்து அரசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருங்கைக்கு வந்து அளப்பரிய ஆற்றல் உண்டு. ஞானத்திற்கு அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா தூதுவளை, கரிசாலை, முசுமுசுக்கை அப்படிங்கிறது வரும். அதனால வந்து சூப்பு வகைகள் வந்து இந்த பருவகாலத்துக்கு பொருத்தமானதாக இருக்கும். அப்படி குடிச்சிட்டு காலையில நீங்க இந்த பயிற்சியை செய்யும் பொழுது ஒரு முழுமையான ஒரு பயிற்சியாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அதனால கிரியை என்பது உணவிலிருந்தே தொடங்கணும், நம்முடைய எண்ணங்கள்ல இருந்தே தொடங்கணும். அந்த எண்ணங்கள் வந்து நம்முடைய எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கு, நம்ம எப்படி சிந்திக்கிறோம், நம்ம ஏன் இந்த மாதிரி நினைக்கிறோம் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம ஆய்வு பண்ணும் பொழுதுதான் நம்மை செதுக்கி எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு சிலையை வந்து உளிய வச்சு செதுக்கிற மாதிரி நம்ம யாரும் செதுக்க முடியாது, நாம் தான் செதுக்கி கொள்ள வேண்டும். ஒரு எண்ணங்கள் தோன்றும் பொழுது அந்த எண்ணங்கள் வந்து ஏன் தோன்றுச்சு, எதுக்காக தோன்றுச்சு, இது நன்மையா தீமையா, இது இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் பயனுடையதாக இருக்குமா, அல்லது நம்முடைய பெருமைக்காக வேண்டி நம்ம செய்யறோமா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் வந்து தன்னாய்வு, தற்சோதனை அப்படின்ட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுதுதான் இந்த பிறப்பினுடைய அந்த பூரணத்துவம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால முழுக்க முழுக்க நாம் மற்றவர்களை கவனிப்பதை விட நாம் என்ன நினைக்கிறோம், இந்த எண்ணம் ஏன் தோன்றியது, எதற்காக தோன்றியது அப்படிங்கிறதுல வந்து கவனம் செலுத்தும் பொழுது அது மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பாக இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சி, கிரியை பயிற்சிகள், உணவு முறைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டு ஞானிகளும் யோகிகளுடைய நூல்களை வாசிக்கும் பொழுது அந்த பெரியோரை கைகொண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதிர்ந்த நிலைன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கண்ணுக்கு தெரியாத இடங்கள்ல வந்து அவங்க வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்களை வந்து கைகோர்த்து கொண்டு மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது யாரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு வந்து இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகள், உணவு முறைகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அது கைகூடும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல பதிவிட விரும்புகிறோம். அதனால ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆழ்ந்து மூச்சல் இழுத்து கைகளை மேல கொண்டு வாங்க. நீங்க சாதாரணமாக காற்றை உள்ளிழுப்பதற்கும் கைகளை விரித்து காற்றை உள்ளிழுப்பதற்கும் வேறுபாடு உண்டு. கைகள் விரித்து உள்ளிழுப்பதற்கு போது அது முழுமையான காற்று உள்ளே சேர்ப்பதற்கான வாய்ப்பாக அமையும். ஆகவே கைகளை மேலே உயர்த்தி ஆழ்ந்து மூச்சல் இழுத்து அப்படியே மெல்ல மீண்டும் ஆழமாக நீண்ட காற்று இன்னொரு மூச்சு அப்படியே கைகளை முன்புறமாக நீட்டி கைகள் விரிக்கும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். ஆழமாக காற்று உள்ளே சென்று மெல்ல கைகள் இணையட்டும். இன்னொரு முறை
அடுத்து இந்த பயிற்சிகளோடு சேர்த்து நம்முடைய உடம்பு தன்னைத்தானே குணமாக்கி கொள்ளும் அப்படிங்கிற கல்வியும் நம்ம உள்வாங்கி இருக்கணும். கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு லேசான முள்ளு குத்தி, குறிப்பா நான் தோட்டத்துக்குள்ள நடக்கும் பொழுது எனக்கு கண்ணுக்கே தெரியல, இந்த இடத்துல ஒரு சிறு ஒரு ஒரு முள்ளு குத்திடுச்சு. அப்போ அந்த முள்ளை எடுக்க சொல்லி உணர்த்திக்கிட்டே இருக்கு. அப்போ உடம்பு தன்னைத்தானே குணமாக்கி கொள்ளும், அந்நிய பொருட்களை வச்சுக்காது, நமக்கு ஏற்கனவே அதை உணர்த்திக்கிட்டே இருக்கும். அந்த ஞானம், அந்த நுட்பம் இருந்தது அப்படின்னா எந்த மருத்துவர்கள்ட்டையும் நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால கழிவு நீக்க தத்துவம் முழுமையாக புரிஞ்சிருக்கணும். அந்த கழிவு நீக்க தத்துவம் உடம்பு தன்னைத்தானே குணமாக்கி கொள்ளும் அப்படிங்கிற விஷயம் ஆழமாக உள்ள போகணும் அப்படின்னா அந்த 10 கோட்பாடுகளுக்குள்ள நம்ம இருக்கக்கூடியது அந்த சுரப்பி நீர், நிறம், பாதிக்கப்படும் பகுதி, மனோநிலை, சுவைகள், இது எல்லாம் முழுமையாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா அது முழுக்க நமக்கு ஒரு நோய் பயம் வராது. அப்போ அச்சம் பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நோய் பயம் இல்லாமல், ஒரு மருத்துவ செலவு இல்லாமல் வாழணும் அப்படின்னா நீங்க அந்த விஷயங்களை ஆழமாக உள்வாங்கிக்கணும். அதனால அந்த விஷயங்களை முழுக்க நீங்க புரிந்து கொண்டு ஆசன பயிற்சிகள் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது, உணவு முறைகளை ஒழுங்குபடுத்தும் பொழுது நோய் நமக்கு நண்பனா பகைவனா அப்படிங்கிற விஷயத்துல நம்ம தெளிவாக நிற்க முடியும். அதனால நம்முடைய உடல் தொந்தரவுகள் எல்லாமே நம்முடைய உடலை சரி செய்து கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பது. அதனால நமக்கு வரக்கூடிய நோய்கள் நண்பனா பகைவனா? நானே தான் பேசிக்கிட்டே இருக்கணுங்களா? நீங்க பேச மாட்டீங்களா? ஹலோ, உடலில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் வெளியேறுவதை நாம் என்னன்னு சொல்லியிருக்கோம் இப்போ? நமஸ்காரம் சார். ஐயா நமஸ்காரம். வந்துட்டேன். செய்து காட்டுறீங்களா ஐயா? ஆமா. அதனால குழுவுல ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். உடலில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் சரியாகிறத நம்ம இப்ப என்ன பேர் வச்சிருக்கிறோம்? நோயின்னு பேர் வச்சிருக்கிறோம். ஆமா. அதனால நோய் குணமாவதை தான் இப்போ நம்ம நோயின்னு பேர் வச்சிருக்கோம். ஆனா அந்த குணமாகிறதுக்கு அனுமதிக்கிறது தான் சிகிச்சை முறை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டு ஐயா சில விஷயங்களை வெளிப்படுத்த போறாங்க. அதனால ஐயா கிட்ட இருந்து நம்ம சில விஷயம் கத்துக்க போறோம். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நீங்க பயிற்சி எவ்வளவு செய்ய போறீங்க? ஒரு 12 பயிற்சிங்க. கொஞ்சம் குறுகி செஞ்சிருங்க ஐயா. ஏன்னா முன்னாடியே எதிர்பார்த்தோம். பாஸ்கர் ஐயா வேற அடுத்தது இருக்காங்க. பண்ணிடுங்க. கொஞ்சம் குறுகி செஞ்சிருங்க. அதிகம் வேண்டாம், ஒரு பாதி செஞ்சிருங்க போதும். சரி. அடுத்தது 2 தரமாக இடமாக இந்த காலவழி இடது காலை 3 ஓய்வு ஆழ்ந்த மூச்சு. சைக்கிளிங் சொல்லுவாங்க. இந்த வகையில கால்கள் சுற்றி
காலை இந்த பக்கம் போகுது, கழுத்து இந்த பக்கம் வரணும். இந்த பகுதியில் இருந்து கழுத்து இந்த பக்கம் வரணும். மூர்த்தி நிதானமாக நன்றி. நன்றி நன்றி ஐயா. சிறப்பாக பயிற்சி, அதாவது புதுமை இது காலச்சக்கரம் காலச்சக்கரம் நிகழ்வில் சில பயிற்சிகள் இருந்தாலும் மற்ற பயிற்சிகளை சிறப்பாக அளித்து இன்று ஐயா அனைவருக்கும் ஒரு புதுமையான பயிற்சிகளை அளித்து சிறப்பித்துள்ளார்கள். ரவிசுந்தர் ஐயா அவர்களுக்கு காலச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. ஐயா நன்றி நன்றிங்க. முதுகுத்தண்டு சீராக்கான பயிற்சி ஐயா அளிச்சாங்க. எல்லாருக்கும் அந்த நினைவுபடுத்துற மாதிரியான ஒரு வாய்ப்பாக அமைந்தது. ஐயா மேலும் இது போன்ற பயிற்சிகளை கற்று மற்றவர்களுக்கும் கற்பிக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி 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 ஐயா. அடுத்ததாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக நமக்கு இந்த இயற்கை வழி வேளாண்மை அரிசி ரகங்களை பற்றி சிறப்பாக நமக்கு எடுத்துரைத்து அதன் பயன்களையும் நாம் உண்ணும் உணவு இன்று எவ்வளவு ரசாயனங்கள் கலந்திருக்கின்றன, இயற்கை வாழ்வியல் முறையில் நாம் எப்படி விவசாயம் செய்து அரிசி வகைகளை பராமரிக்க வேண்டும்
என்பதை பற்றி நமக்கு அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு புதுமையான அரிசி ரகங்களை பயன்பற்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்து இயற்கை வழி வேளாண்மையில் வந்து கிட்டத்தட்ட 600 ரகங்களுக்கு மேல், போன வருஷம் 600 வச்சிருக்காங்க, இந்த வருஷம் ஒரு 700 நெருங்கிட்டு இருக்காங்க. ஒரு 700 ரகங்களுக்கு மேல் வந்து இயற்கை பாரம்பரிய அரிசிகளை பராமரித்து இன்று வந்து இயற்கை விவசாயத்தில் ஒரு முன்னோடியாய் இருந்து அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய அந்த வேளாண்மையை ஊக்குவித்து இன்று வந்து சிறப்பாக வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நமக்கு வந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து தொடர்ந்து பணியாற்றி நமக்கு அந்த வழிமுறைகளை எப்படி எந்தெந்த அரிசி வகைகள் என்னென்ன உடலுக்கு நம்ம அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது, இயற்கையில் நமக்கு அந்த கிடைக்கும் அரிசிகள் நமக்கு எவ்வளவு சத்துக்களை குடிக்கின்றன என்பதை பற்றி அருமையாக விளக்கிய இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கரையா அவர்கள் இன்று இந்த வருடத்தின் அவருடைய நிறைவு பகுதி அதை வந்து நமக்கு சிறப்பித்து அவர்களுடைய கருத்துக்களையும் நம்மளுடைய அந்த கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கரையா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நிகழ்வானது துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட ஓராண்டு நிறைவு பகுதிக்கு வந்திருப்பதாக நேற்று மாலையே சொன்னாங்க. ரொம்பவே ஒரு பக்கம் மகிழ்ச்சி, அதே நேரத்துல பகுதி 1 முடிய போகுது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் மனதுக்கு சோர்வாக இருந்தாலும், ஏன்னா இது ஒரு உற்சாகமான நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கு. அதே நேரத்துல இதனுடைய தொடர் நிகழ்வுகள் அடுத்த கட்டமாக அடுத்த ஒரு பரிணாமத்தை நோக்கி சிறப்பாக செயல்பட திட்டமிட்டு இருப்பதாகவும் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். அதே போன்று இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இதுல யோகாசன பயிற்சிகளை அளித்து கிட்டத்தட்ட எல்லோரையுமே ஒரு யோகா மாஸ்டர் மாதிரி உருவாக்கி இருக்காங்க கண்ணப்பன் ஐயா. அவங்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சியாக செய்து கொடுத்த இந்த பங்கேற்பாளர்கள் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலையில இருப்பாங்க. ஏன்னா எல்லோருமே பல்வேறு விதமான தகவல்களை இதுல கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாத்தையுமே ஒருங்கே கற்றுக்கொள்ளும் போது மிகப்பெரிய ஒரு ஞானம் கிடைத்திருக்கும், அதை பெற்றிருப்பாங்க. இன்னைக்கு பல பேருக்கு அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு தங்களுடைய நிலையை வந்து உயர்ந்திருக்கும். அதற்காக என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கடந்த கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுல ஒவ்வொரு நாளும் நாம வந்து வாரத்துல ஒரு நாள் வந்துட்டு இந்த மரபு அரிசிகளை பத்தி நாம வந்து பேசியிருக்கிறோம். அது பல்வேறு வகையில உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல வந்து நம்ம இந்த மரபு அரிசிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அதை நம்ம மற்ற விஷயங்கள் வந்து நம்ம தேவைன்னு சொல்லல, ஒரு அவசியம். எப்படி வந்து நம்ம உணவை எடுத்துக்கொள்கிறோமோ அது போல ஒவ்வொரு நாளும் மூச்சு பயிற்சி, யோகாசனம் போன்ற பயிற்சிகளையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டே வரணும். அதே போன்று உணவுலையும் வந்து நம்ம ஒரு மாற்றத்தை வந்து நிகழ்த்தியிருக்க வேண்டும். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மூளையை பற்றி பேசப்படுகிறது, யோகாசனம், பிராணாயாமம், அதே போன்று நம்ம மரபு உணவுகள், அரிசி போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். அதெல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா ஒரு கட்டத்துல இதெல்லாம் சொல்லுவதற்கே ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. நம்முடைய நீண்ட நெடிய ஒரு பாரம்பரியத்தை, இந்திய பாரம்பரியத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம மிகப்பெரிய ஒரு இது போன்ற யோகாசனம், பிராணாயாமம், உணவு முறைகள் இது எல்லாத்தையுமே நம்ம முன்னோர்கள் சிறப்பாக வகுத்து வைத்திருந்தாங்க. ஆனா கடைசியா ஒரு 100 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா நம்ம சரியான முறையில வழி நடத்தக்கூடிய தலைமுறைகள் இல்லாம போனது. அதை மீண்டும் இன்னைக்கு வந்து தன்னெழுச்சியாக இது போன்ற பல நிகழ்வுகள் மூலமாக நமக்கு இது போல ஒரே இடத்துல எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதுதான் நம்ம ஒரு சிறப்பான நிகழ்வாக கொல்லிமலையில பார்த்தோம். ஒரே இடத்துல பல நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எல்லா செய்திகளும் நமக்கு கிடைக்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வந்து அமைஞ்சிருக்குன்றது ரொம்பவே பெருமைக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய விஷயம். அதனால நம்ம அரிசி பத்தி நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம். அதை வந்துட்டு நம்ம
பயன்படுத்தணும், அன்றாடம் வந்து பயன்படுத்தணும், பிறருக்கு சொல்லணும். முதல்ல நம்ம மாறணும், நம்ம மாறிட்டு பிறருக்கும் அதை சொல்லணும். குறிப்பா வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து அதை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான நோக்கமா நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு உணவு என்பது ஒரு சீர்கடை நோக்கி, ஒரு பொதுவான உணவுகள் சீர்கடை நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரு சரியான உணவை நோக்கி திரும்பணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இப்ப வந்துட்டு நம்ம உங்களுடைய கருத்துக்கள், நீங்க இந்த ஒரு வருஷமா இந்த அரிசியை பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, யாரெல்லாம் இந்த அரிசியை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற தகவல்களை உங்களுக்கு விருப்பம் இருந்தா பகிர்ந்துக்கேன். அதுதான் வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயா வாழ்க வளமுடன். கண்ணப்பன் பேசுறேங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா ஐயா? எல்லாம் நல்லா இருக்குங்க ஐயா. சொல்லுங்க. கொல்லிமலையில சந்திச்சதுங்க. கருப்பு கவுனி அதிகமா நாங்க இப்ப பயன்படுத்திட்டு வரோம். அதே போல வந்து தூய மல்லி, அது இந்த கிராமங்கள்ல ஒரு மில் இருக்கு. அந்த மில்லுல வந்து அவங்க வந்து இந்த நவீன அரிசி ஆலை அல்லங்க, அது சாதாரணமாகவே வந்து வெயில காய வச்சு அரைக்கிறாங்க. அந்த நபர் வந்து கோயம்புத்தூர்ல அக்குபஞ்சர் நம்மளோட படிச்சாரு. அதனால நம்ம அவர்கிட்ட இருக்கு. மற்றவங்களுக்கும் அதை வந்து அறிமுகப்படுத்த சொல்றோம். அதே போல மளிகை கடைகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட இந்த மாதிரியான அரிசிகளை வந்து நம்ம வெளிப்படுத்த சொல்றோம் மக்கள்கிட்ட. ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா கூட ஒரு 10 பேர்த்துக்காவது புரிய வச்சு, இந்த வெயில்ல காய வச்சு வாங்கக்கூடிய அரிசியில வந்து உயிரோட்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வெளிப்படுத்திட்டு வர்றோம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமா வளருதுங்க. எப்படி நாட்டு சர்க்கரையும் இந்த செக்கு எண்ணெயும் வந்து தமிழகத்துல வந்து வளர்ச்சி அடைஞ்சதோ, நாட்டு மாடு எப்படி வந்து ஒரு ஜல்லிக்கட்டுல வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துச்சோ, அதே போல இது ஏதாவது ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பிரமாண்டமாக வெளிப்படும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால நாங்க அந்த கருப்பு கவனி மற்ற இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி பண்ணிட்டு வரோம். கருப்பு கவனி சாப்பிட்ட நாள் மறுநாள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளை தூக்கி விட்ட மாதிரி இருக்கும். நான் அனுபவிச்சிருக்கேன். சாதாரண அரிசி சாப்பிட்டதுக்கும் அந்த கஞ்சி குடிச்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னோம்னா அவ்வளவு நல்லா இருக்கும். அதே போல அந்த கருப்பு கவனியில வந்து அந்த பழைய சோறு, அந்த பழைய சோத்துக்கு நல்ல அந்த நாட்டு மாட்டு தயிரோ மோரோ இருந்து சின்ன வெங்காயம் கடிச்சிட்டோம்னா அவ்வளோ பிரமாண்டமாக இருக்கும். அதனால நான் அனுபவிச்சிருக்கேன். இதைய வந்து யான் பெற்ற இன்பம் பெருக அப்படிங்கிற மாதிரி இந்த குழுவில் உள்ளவர்கள் வந்து இதைய வந்து பின்பற்றட்டும் அப்படிங்கிறத இந்த கருத்தை நான் பதிவிடுறேன். தொடர்ச்சியாக ஏற்கனவே இருந்தனாலும் கூட அதை வந்து நினைவுபடுத்துற விதமாக ஐயா வந்து ஒவ்வொரு வாரமும் இந்த புதன்கிழமை நாள்ல வந்து நம்ம வந்து மறந்து போன விஷயங்களை வந்து நினைவுபடுத்துறதாக இந்த நிகழ்வு அமைஞ்சது. அதனால ஐயாவுக்கு இந்த நேரத்துல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் மேலும் அவருடைய செயல்பாடும் அவருடைய உடல் உள்ளமும் உயர்வடைய எல்லாம் வல்ல இறையாற்றலை வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி ஐயா. இப்ப நீங்க அந்த கருப்பு கவுனி மற்றும் தூய மல்லி பயன்பாடு பத்தி சொன்னீங்க. மிகவும் சிறப்பான அரிசி. நம்ம சொல்றது கூட அதான், ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து இந்த கருப்பு கவுனிங்கிற அரிசி ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அது தொடர்ந்து நம்ம பயன்படுத்தணும். முழுமையா நம்ம பயன்படுத்தலைனாலும் நம்ம செய்யக்கூடிய இட்லி தோசை போன்ற உணவுகள்ல அதை சேர்த்து பண்ணலாம். அல்லது நம்ம காட்டு யானமோ மாப்பிள்ளை சம்பாவோ அல்லது வேறு எதுவும் அரிசியில இட்லி தோசை அல்லது கஞ்சி பண்றப்ப அது கூட சேர்த்து நம்ம பண்ணி அதை தொடர்ந்து எடுத்துக்கலாம். அப்படி உணவா எடுக்க விரும்பாதவங்க அதை வந்து காலையில ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி கூட தனியாவே ஒரு 4 அரிசி 5 அரிசியை வறுத்து அதை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் பயன்படுத்தி அதை காலையில கொஞ்சாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எடுத்துக்கொள்றப்ப முழுமையா வந்து நமக்கு அதனுடைய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அதே போன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் நம்முடைய உணவு என்பது இந்த பாரம்பரிய அரிசியாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் இப்ப சீரான, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை தான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புறேன். காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், கருப்பு கவுனி, கருங்குருவை இது போன்ற அரிசிகளை, பெண்களுக்காக பூங்கார், இது போன்ற அரிசிகளை பயன்படுத்தி நம்ம இட்லி செஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு எல்லா விதமான எலும்புகள்ல, நரம்புகள்ல, தசைகள்ல, மஜ்ஜைகள்ல, அதே போல ஸ்கின்ல, அது போன்று பல்வேறு ஒரு உணவாக இந்த
இந்த காலை உணவு நமக்கு பயன்படும். அதே போன்ற மதியம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தூயமல்லி, தூயமல்லி அல்லது ஆத்தூரிக்கை செடி போன்ற உணவுகளை, அல்லது தங்க சம்பா எது நமக்கு கிடைக்குதோ, சேலம் சன்னா, எந்த உணவு கிடைக்குதோ அதை வந்து நம்ம மதிய உணவாக எடுத்துக்கலாம். அதே போல இரவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலையில என்ன உணவு எடுத்துக்கிட்டோமோ அதை நம்ம அன்றாடம் எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு உணவு முறைகள் சொல்லப்பட்டாலும் இன்னமும் வந்து நம்ம இந்த அதாவது இயற்கை உணவுகள், மூலிகை உணவுகள் எல்லாம் சொல்றோம் இல்லையா? இப்போ சூப்பா எடுத்துக்கிறது, அல்லது முளைக்கட்ட தானியங்கள் எடுத்துக்கிறது, பழ உணவுகள் எடுத்துக்கிறது, எது எப்படி இருந்தாலும் நம்ம இன்னும் உணவு பழக்கத்துல இருந்து பெரும்பகுதி மாற முடியாது. உடனடியாகவும் மாற முடியாது. அதே நேரத்துல உடல் உழைப்பு கொடுக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அரிசி உணவு என்பது அவசியமான ஒன்றாக இருக்கும். அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இயற்கை உணவுக்கு நம்ம மாறிக்கணும். இன்று சமுதாயத்துல பாத்தீங்கன்னா இந்த நீரிழிவு நோயின்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. ஏன்னா எனக்கு வரக்கூடிய கால்கள் அவ்வளவு கால்கள் வந்துட்டு இருக்கு. அதே போல வயிறு புண் ஏற்பட்டவர்கள் வந்து அதுல இருந்து தீர்வே பெற முடியவில்லை என்றுதான் சொல்றாங்க. எந்த ஒரு மருத்துவமுமே வந்து அதுக்கு பயன்பாடாக இல்லை அப்படின்னு தான் எனக்கு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து சீரக சம்பா அரிசியை கொடுக்குறப்ப உடனடியான ஒரு தீர்வு வந்து பல பேருக்கு கிடைச்சிருக்கிறத நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. அது போல இந்த அரிசி என்பது ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒரு ப்ரோக்ராமுக்காக பாண்டிச்சேரி போயிருந்தேன். பாத்தீங்கன்னா சொல்றப்ப சிறு மாநிலங்கள், அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவுல சுகர்ல வந்து நீரிழிவு நோயில கோவா முதலிடத்திலையும், 2வது இடத்துல புதுச்சேரி மாநிலம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, பகிர்ந்துக்கிட்டாங்க புதுச்சேரியுடைய ஒரு அமைச்சர். அது போன்று இந்த சிறு மாநிலம் அந்த அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு உணவு கலாச்சாரம் என்பது அந்த புதுச்சேரி மாநிலத்தை 2வது இடத்துல வந்து நீரிழிவு நோய்கள் வச்சிருக்கு. அதுல இருந்து இந்த இயற்கை உணவுகள் மூலமா தான் வந்து நம்ம அதுல இருந்து தற்காத்துக்கிட்டு நம்ம அந்த நிலையை கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அது போல நம்ம இந்த உணவு முறையை மாற்றினாலே ஒட்டுமொத்தமாக நம்ம உடைய எல்லா சூழல்கள்லையும் நம்ம வந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதான் என்னுடைய கருத்துங்க. ஓரளவுக்கு நம்ம அதாவது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரிசி ரகங்களை பத்தியும் நம்ம பேசிட்டோம். இனிமே வந்து அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை. வேற எதுவும் சந்தேகம் அல்லது உங்க கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. ஐயா, ஐயா நான் வணக்கம் முரளிதரன் ஐயா. பேசுறேன் ஐயா. சரி அம்மா, நீங்க பேசுங்கம்மா, அப்புறம் நான் பேசுறேன். நன்றிங்க ஐயா. ஐயா என் பேர் சிந்துஜா. நான் சென்னையில கேளம்பாக்கம் பக்கத்துல இருந்தேன். இந்த மாதிரி ஆர்கானிக் ரைஸ் பத்தி கேட்கும் போது பாத்தீங்கன்னா எங்க சுத்தி ஒரு எந்த ஒரு கடையிலயுமே வந்து இந்த ஆர்கானிக் ரைஸ் இல்ல. இன்னும் சூப்பர் மார்க்கெட்ல கூட ரொம்ப விலை அதிகமா இருக்கிறத, நார்மல் மடங்கை விட ரொம்ப விலை உயர்ந்ததா தான் இருந்தது. அப்போ ஒரு அரிசி மண்டியில சாதாரணமா கேட்டேன், ஏன் எங்க நீங்க அரிசி மண்டி இத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க, ஆனா ஆர்கானிக் ரைஸ் எல்லாம் வச்சா ரொம்ப பயனுள்ளதா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 அரிசி சொன்னேன். நீங்க எதுவுமே வச்சு இல்லாட்டியும் இந்த பொங்கார் அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருப்பு கவுனி இது மட்டும் வைங்க, இதை மட்டுமே வைங்க, அதோட பயனையும் கீழேயே எழுதி தொங்க போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா ஒரு வார்த்தையில சொல்லிட்டு வந்தேன். ஒரு மாசத்துக்கு அப்புறம் அவர் அதுக்கான டீலரை பிடிச்சாரு. இப்ப இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு அதுக்கப்புறம் ஒரு அரிசியா கேள்விப்பட்டு அதே மாதிரி அந்த கடைக்கு வெளியே வந்து பேனரு, இந்த அரிசி இந்த பயன் அப்படின்னு ஒரு 5 பயனா வச்சு அதை சொன்னாரு. இப்ப அடுத்த வாட்டி நான் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் அந்த கடைக்கு போனேன். அம்மா உன்னாலதாம்மா இப்ப என் பிசினஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கு, நான் இங்க பாருன்னு சொல்லிட்டு அந்த பேனர், அந்த ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு கடை வெளியே ஃபுல்லா ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி வச்சு இது பண்ணாரு. அதே மாதிரி நான் கொடுத்த ஐடியா தான் அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு வந்து பொதுமக்கள் மத்தியில இப்ப வந்து ஆர்கானிக் ரைஸ் வந்து ஒரு விழிப்புணர்வையும் வந்திருக்கு. அதே டைம்ல வந்து தேவைகளும் அதிகமாயிருக்கு ஐயா. அது நம்மளால ஒருத்தங்க பிசினஸ் டெவலப் ஆயிருக்கு, நம்ம சாதாரணமா ஒரு வார்த்தை சொன்னோம், அதை ஒருத்தங்க புடிச்சிட்டு ஒரு பிசினஸ் டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை இந்த நேரத்துல இங்க பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இது போன்ற ஒரு கருத்து பரிமாற்றங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை பத்தி நிறைய அதுவும் குறிப்பா இந்த மளிகை கடைக்காரங்களுக்கு எல்லாம் இந்த பாரம்பரிய அரிசியை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு மளிகை கடையை நடத்துறது என்பது காலையில துவங்கி இரவு வரைக்கும் அந்த கடையை நிர்வாகம் பண்றதுக்கு தான் சரியான நேரம் இருக்கும். அப்ப இது போன்ற ஒரு
விழிப்புணர்வான தகவல்கள் அவர்களை சென்றடைவது என்பது ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்றாதான் இருக்கும். அப்படி நீங்க சொல்லி இன்னைக்கு அந்த அளவுக்கு நீங்க சொல்றது பார்த்தா மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அந்த பகுதியில் அதே மாறி இருக்கு. நூற்றுக்கணக்கான பெயரை பயன்படுத்தினா மட்டும்தான் தன்னுடைய தொழில் வளர்ந்திருக்கு அப்படின்னு அவரு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கிறது ரொம்பவே பெருமைக்கும் சந்தோஷத்துக்கும் உரியதுங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. அப்புறமா நான் அந்த கடையோட புகைப்படத்தை நம்மளோட குழுவுல பகிர்ந்துக்கிறேன். மிக்க கண்டிப்பா. சந்தோஷம். நன்றிங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். ஐயா வணக்கம் ஐயா, நான் மூலிகை மகேந்திரன் பேசுறேங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா அரிசியில வந்துங்க ஐயா, கருப்பு கவுனியை பொறுத்த அளவுக்கு என்னுடைய வீட்டுல பயன்படுத்துறது என்ன அப்படின்னா, வேகமான உலகத்தில் வேகமா செய்யற மாதிரி நாங்க ஒரு ஃபார்முலா எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா இட்லி தோசை தாங்க ஐயா. அதான் என் வீட்டுக்கு உறவினரும் வராங்கன்னா பயந்து வருவாங்க. அவன் வீட்டுக்கு போனா சிவப்பு கலர்ல இட்லி போடுவான், மஞ்சள் கலர்ல போடுவான், ப்ளூ கலர்ல போடுவான், கருப்பு கலர்ல போடுவான். யார் வந்தாலும் 2 நாளைக்கு மேல தங்க மாட்டாங்க, பிச்சுன்னு ஓடுவாங்க. ஐயோ தாங்க முடியல சாமி அப்படின்னு. நேத்து கூட பாத்தீங்க அப்படின்னா, நேத்து நைட்டு வல்லார தோசை, வல்லாரையும் கொத்தமல்லியும் மிக்சியில போட்டு அரைச்சி சாறு எடுத்து தோசை மாவுல ஊத்தி கலக்கி சாப்பிட்டோம். என் பேரனுக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மியாகுதுன்றதுக்காக சரி வாரத்துல ஒரு 3 நாள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்காக என்ன, என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க ஐயா, அவர் கருப்பு கவுனியும் அடுத்து சீரக சம்பாவை கையில எடுத்து எந்த வியாதி வந்தாலும் ஐயா இந்த 2 அரிசி தான் கொடுப்பாரு. ஆனா என்ன ஒரு ரகசியம்னா, நாங்க எல்லாம் ஒரு டீமா இருக்கிறோம். இப்ப ஆர்ட் ப்ராப்ளம் ஆர்ட் சம்பந்தப்பட்ட 5 மூலிகையை அரைச்சி எசன்ஸ் எடுத்து கருப்பு கவுனியில ஊத்தி இதுல கருப்பு கவுனியை போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்தது வெயில்ல காய வச்சிடறோம். இது மாதிரி ஒரு 3 டோஸ் ஏத்திடுறோம். 3 டேஸ் ஏத்திட்டு ஒரு 3 டீஸ்பூன் அரிசியை போட்டு கொதிக்க வச்சு மசாலா கூட நாங்களே ஏத்திடுறோம். பூண்டுலாம் கூட லாஸ்டா ஏத்திடுறோம், சீரகம் பூண்டு எல்லாம் ஏத்திடுறோம். அவங்க கஞ்சி மாதிரி குடிக்க வைக்கிறோம். இப்ப கிட்னி ப்ராப்ளம் வந்தா கிட்னி சம்பந்தப்பட்ட ஒரு 5 மூலிகையை போட்டு அரைச்சி எசன்ஸ் எடுத்து அதுல அரிசி கொட்டி ஊற வச்சு சத்து அதுக்குள்ள ஏத்தி கொடுத்துறோம். எந்த வியாதி வந்தாலும் 2 கிலோ அரிசி கொடுப்பாரு, கருப்பு கவுனி கொடுப்பாரு, சீரக சம்பா கொடுப்பாரு. இப்படி ஒரு ஃபார்மேட். இப்போ அது நான் வெள்ளத்துல வரேன். எங்கிட்ட எந்த வியாதி வந்தாலும் ஒரு உருண்டை வெல்லம், அதுக்கேற்ற கலங்கள் ட்ரையல்லாம் பார்த்துட்டு சக்சஸ் ஆயிடுச்சு. மூலிகை வெல்லம் வெளியிட்டுட்டோம். இது மாதிரி அதனால அந்த கருப்பு கவுனி சீரக சம்பா இல்லையாங்க ஐயா, அவரு எந்த வியாதி வந்தாலும் அந்த 2 அரிசி தான் அவர் தேர்ந்தெடுத்துக்கிறாரு. நிறைய அரிசி கிட்ட போல அவருக்கு ஏதோ அதுக்கு அந்த மைண்ட் செட்டிங்ல வந்திருக்காரு அவர். அது மாதிரி அந்த 2 அரிசியில அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. அந்த சத்துக்களை மக்கள் பயன்படுத்திட்டோம். இன்னொன்னு முதன்மையாக நான் நினைப்பது என்ன அப்படின்னா, எனக்கு குரு வேணுமா விவசாயி வேணுமான்னு கேட்டா எனக்கு விவசாயி தான் வேணும், குரு வேணாம்னு சொல்லுவேன். காமெடியா இருக்கு எல்லாமே பேச்சு. ஏன்னா குரு கிட்ட அறிவு இருக்கு, ஏற்கனவே எனக்கே அறிவு இருக்கு, அறிவு இல்லாத படைக்கல கடவுள். ஆனா எனக்கு விவசாயி தான் வேணும், ஏன்னா அரிசி வேணுமே. அப்ப விவசாயி என்பது கடவுளிடம் படிக்கின்றவன், கடவுளிடம் வேலை செய்கின்றவன். கண்டிப்பா. குரு என்பது ஒரு மனிதர்கிட்ட படித்தது, அவர் குரு கிட்ட படிச்சது நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அப்படி ஒரு நகைச்சுவையா நடத்தும். நான் நகைச்சுவையா சொல்லும் போது தான் அந்த உட்பொருள் புரியும்னு. அவ்வளோ அதனால அந்த உணவு உற்பத்தி செய்யறவங்க அவங்களை போற்றி வாழ்த்த வேண்டும். அவங்களுக்கு ஆதரவாக மக்கள் இருக்க வேண்டும். ஒரு ஆர்கானிக் முறையில உணவு உற்பத்தி பண்றவங்களை விரைவில் வாங்கி பொருளாதார ரீதியா பாதிப்பு வரக்கூடாது. அதனால மக்களுங்களுக்கும் ஒரு கருத்து சொல்லுவது என்னவென்றால், அது மாதிரி விவசாயம் பண்றாருன்னா கடினமான வேலை, அது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை. ஏன்னா ஒண்ணு நானே தோல்ல எருவுல இருந்து தழையிலிருந்து ஒண்ணு நானே ஏறி வெட்டி தரிசி போட்டு செய்யறதால அந்த சிரமங்கள் எவ்வளவு. இப்ப கூட பேசுற நரம்பு மண்டலம் முழுவதும் இழுக்குது, ஜிவு 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 ஜிவுன்னு. ஏன் அப்படின்னா நேத்து மரத்துல ஏறி தழை வெட்டினேன். தழை வெட்டி அதை பொடியை தெரிச்சதால அந்த நரம்புகள் இழுக்குது. இப்போ அந்த வலியோட தான் நான் பேசுங்கிறப்ப அதை ரிலீஃப் பண்ணிடுவேன். நான் தூங்கி இருந்துதான் நல்லாவும் பார்த்தா நல்லா ஆகல. எதுக்காக சொல்லனா மக்களுங்களுக்கு சொல்ல வரேன். அந்த விவசாயிக்கு முதன்மையாக கொடுத்து படைத்தவன் விதையை படைத்தான், விதையை பாதுகாக்க வேண்டியது நம்ம விதையை பாதுகாத்து விட்டால் நம்மளுடைய உடல் நலமோடு வாழும். நல்ல பசியும் நல்ல உணவும் பூமியில் உள்ள எல்லா ஜீவராசியும், மனிதன் மட்டுமில்லை எல்லா ஜீவராசியும் நலமோடு வாழ வைக்கும். இதாங்க ஐயா. இதனால இந்த முடிவுல முடிகிற டைம்ல இது மாதிரி மக்களுங்களுக்கு இதை தான் நான் சொல்ல விரும்புறேங்க ஐயா. சரிங்க, கண்டிப்பா. நிச்சயமா இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்துல பல பேரு செயல்பட்டு இருக்காங்க. வெறும் இந்த கருப்பு கவுனி கஞ்சியோ மாப்பிள்ளை சம்பா கஞ்சியோ குடிக்காம அதுல மூலிகைகளை செலுத்தி அல்லது அது கூட மூலிகை தழைகளை, அதே போல மிளகு, சீரகம், இது போல பல்வேறு மூலிகை பொருட்களை கொடுத்து அதை எடுத்துக்கிறது மூலமா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாமனிதர்
ஒரு ஞானி. அவர் வந்துட்டு போனதன் மூலமாக இயற்கை விவசாயம் குறித்து தான் அவர் நிறைய பேசியிருக்கிறாரு. இருந்தாலும் அந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒண்ணுக்குள்ள நீங்க சொன்னீங்க இல்லையா, அப்ப குரு வேணுமா விவசாயம் வேண்டுமா அப்படின்னு பாக்குறப்ப விவசாயம் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த விவசாயத்துக்குள்ள வந்ததன் மூலமா அந்த விவசாயத்தை மட்டும் இன்னைக்கு அதுவும் இயற்கை வழி வேளாண்மையா மாற்றணும் அப்படின்னு சொன்னதன் மூலமா மீண்டும் ஒரு ஒரு மாறுதல் இந்த சமுதாயத்துல ஏற்பட்டிருக்கு. வெறும் விவசாயம் மட்டும் இல்ல, கலைகள், எல்லா விதமான நாட்டுப்புற கலைகள், அதே போல இது போன்று மூலிகைகள், யோகாசனங்கள், பிரணயாமம், இதெல்லாமே வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இதுதான் வேளாண்மை. இந்த வேளாண்மைன்றது ஒரு சீர்திருத்தம் அப்படின்னு பொருள். அதே போல உபகாரம் அப்படிலாம் நம்ம அதுக்கு பொருள் சொல்லுவோம். நன்னெறி, பெருநெறி என்றெல்லாம் சொல்லுவோம். ஆக இந்த வேளாண்மை, இயற்கை வழி வேளாண்மையை செய்வதன் மூலமாக எப்படி ஒரு சமுதாயம் ஒரு தன்னெழுச்சியாக ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்கிறது. அதான் கடவுளுடைய அற்புதமான ஒரு படைப்புல இயற்கை, அதாவது வேளாண்மை என்பது ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று. அந்த வேளாண்மையை நோக்கி திரும்பும் போது நிச்சயமாக சமுதாயம் எந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு பாதையை, அது வேகமா அந்த மோசமான பாதையை நோக்கியும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. அதே நேரத்துல ஒரு எவ்வளவுதான் அந்த வேகம் போனாலும் அதுல இருக்கக்கூடிய பேராபத்துக்கள் உணர்ந்து திரும்பவும் இந்த வேளாண்மைக்குள்ள, அதுவும் இந்த இயற்கை உணவுக்குள்ள வரப்ப ஒட்டுமொத்த எல்லா நிலைகளும் நம்ம சமுதாயத்துல மாறக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த வேளாண்மைக்கு இருக்கு. அதனாலதான் அது அந்த காலத்திலேயே தொல்காப்பியர் வேளாண்மை அப்படின்னு சொல்லி அதற்கு பொருள் வைத்து ஒரு கடவுளுக்கு நிகரான செயலாக அதை செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. அதேதான் இன்றைய ஜப்பானுடைய மசானோபு புக்காக கூட சொல்லக்கூடிய விஷயமா தான். நீ கடவுளை அடைய வேண்டுமா, அதுக்கு ஒரு குறுக்கு வழி சொல்றேன். அந்த குறுக்கு வழி என்னன்னா இயற்கை வழி வேளாண்மை. இயற்கை வழி வேளாண்மை பண்ணீங்கன்னா கடவுளை குறுக்கு வழியில அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே அந்த அளவிற்கு அங்க அதற்கான ஒரு வழிமுறைகள் இருக்கு. அதே போல இந்த இயற்கை உணவுகள் எடுத்துக்கிறப்போ அது பல்வேறு வகைகள்ல நமக்கு அதற்கான வழியை ஏற்படுத்தும் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. நன்றி. வணக்கம். வேற எதுவும் தகவல்கள் இருந்தா சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா, பாண்டிச்சேரி சித்தானந்தன் பேசுகிறேன். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. நீங்களும் குணவான ஐயாவும் சேர்ந்து காரைக்கால்ல இயற்கை வழி மேலாண்மை விழா 2 நாள் கொண்டாடுனீங்க, சிறப்பா இருந்தது. அது நான் கலந்துட்டேன், மிகவும் சிறப்பா இருந்தது ஐயா. அது போல நீங்க புதுச்சேரியில இந்த மாதிரி நீங்க ஆரம்பிச்சு நடத்தணும் இயற்கை வழி மேலாண்மை அப்படின்ட்டு எங்கெல்லாம் ஒரு ஆசை புதுச்சேரி மக்களுக்கு. அதை நீங்க நிறைவேற்றணும் ஐயா. நீங்க நடந்துகிட்டு தான் இருக்காங்க. புதுச்சேரியை பொறுத்தளவுல 2-3 இடங்கள்ல செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய இயற்கை உழவர்களும், அதே போன்று இந்த நம்ம ஆரோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க ஒரு மையத்திலையும் சென்றாண்டு பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் வெவ்வேறு இடங்கள்ல புதுச்சேரியில நடத்தினாங்க. அப்படி அதை அங்க நடத்த போய் தான் சரி புதுச்சேரியில 2-3 நிகழ்வுகள் நடத்துறாங்க அப்படிங்கிறப்பதான் நம்ம ஊர்லயும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஐயாவும் சேர்ந்து இங்க காரைக்கால்ல நடத்துறதுக்கு திட்டமிட்டு செஞ்சோம். அது சிறப்பா வந்தது. நான் நிச்சயமா உங்களுக்கு அங்க நடக்கிற நிகழ்வு பற்றிய தகவல்கள் நமக்கு வரும், உங்களுக்கு நான் பகிர்றேன் ஐயா. சரிங்க ஐயா. அந்த காரைக்கால் விழாவில் விவசாயிகள்லாம் ஒரு கம்பீரமான நடை போட்டு நடந்தாங்க ஐயா. நான் நேர்ல பார்த்தேன். அந்த பிரச்சனை துண்டை போட்டு அவங்க அந்த கம்பீரம், நீங்களும் நல்லா நடந்தீங்க. அந்த கம்பீரம் தான் அங்க வெளிப்பட்டது அந்த விழாவில். விவசாயிகள் ஒரு கம்பீரமா நடக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு கம்பீரத்தை நான் அங்கதான் பார்த்தேன். சரிங்க. அது அந்த இயற்கை, அதாவது இயற்கை உழவர் அப்படின்னு சொல்லி வரப்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துருங்க ஐயா. என்னன்னா அது முதல்ல அது தற்சார்பு. வள்ளுவ பெருமான் சொல்ற மாதிரி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் அப்படிங்கிற ஒரு உயர்வான நிலையில உழவர்கள் இருந்தோம். ஆனா ஒரு காலப்போக்குல அந்த உழவர்களே எல்லாவற்றுக்கும் கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கு, உருவானது. மீண்டும் அந்த இயற்கை வழி வேளாண்மைக்கு திரும்புறப்ப மீண்டும் நம்ம தான் அப்படி எல்லாமே நல்லா இருந்தது.
எல்லாமே அந்த பேச்சுல இருந்து எல்லாமே ஒரு கம்பீரம் இருந்தது. செயல்ல எல்லாத்துலயுமே ஆமா, பொருளாதாரத்தை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குன்றது உணரணும். அதை உணர்ந்துட்டாங்கன்னா இயற்கையாவே அந்த ஒரு தன்மை வந்துருங்க. நன்றி. நன்றி. எங்க பள்ளிக்கெல்லாம் வருகை தந்தீங்க. ஆமா, நிச்சயமா ஐயா. உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். எங்களை கல்லூரிக்கு உங்களுடைய பள்ளிக்கு அழைத்து பெருமைப்படுத்தினீங்க. அதுக்காக எங்களுடைய நன்றியை மீண்டும் ஒரு நன்றி. இந்த பக்கம் ஒரு வாங்க ஐயா பள்ளிக்கு. நிச்சயமா வரோம் ஐயா. நன்றி 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 ஐயா, வணக்கம். வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? ஏன்னா நிகழ்வுகள் எல்லாருமே கம்முன்னு இருக்கீங்க. நேற்று வந்து ஈழர் இளங்கோவனையோட சொன்னாங்க, வெளிப்பாடுகள் தான் உங்களை உயர்த்தி காட்டும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வோட வெளிப்பாடுகள், இதுல வந்து யாரும் வந்து புதுமையான நிகழ்வு கிடையாது. தினம் நாம் பயன்படுத்தக்கூடிய அரிசிகள் தான். அந்த வகையில வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து சிறப்பு வாய்ந்து நமக்கு வந்து சிறப்பா நமக்கு இவ்வளவு நாட்கள் இந்த நிகழ்வுல பங்கு பெற்ற பாஸ்கர் ஐயா வந்து நமக்கு வந்து சிறப்பா ஒரு பங்களிப்பு கொடுத்து நிகழ்த்திட்டு இருக்காங்க. அனைவரும் வந்து இதுல நிகழ்ச்சியில தங்களோட பங்களிப்பு, தங்களோட பயன்பாடுகள் அப்படிங்கிறத பத்தி கருத்துக்கள் கூறினால் அவர்களுக்கும் சிறப்பா இருக்கும், நிகழ்ச்சிக்கும் ஒரு பக்கபலமா இருக்கும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நேர காலம் குறைவாக உள்ளதால் சரியா, நன்றி. சிறப்பு. அதாவது இந்த ஐயா சொன்ன மாதிரி இவ்வளவு நாட்கள் இப்ப நிகழ்வுல இதுல கலந்துக்கிறவங்களுக்கு தெரியும். ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள் வந்து ஜூலை 1, 2022. அன்னைக்கு வந்து ஏதோ நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல. இது ஒரு நிகழ்வா தான் நம்ம ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வந்து 363வது நாள்ல வந்து இன்னைக்கு ஒரு அனைவருக்கும் ஒரு இந்த நிகழ்வு வந்து, அதாவது காலைச்சக்கரம் 1 தான் நிறைவடைய போற தருணங்கள்ல இவ்வளவு நாட்களை திரும்பி பார்க்கல எல்லாருக்குமே ஒரு மன சலனங்கள் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளவு அருமையான நிகழ்வு, இன்று இத்தனை பேர் பயன்பெற்ற நிகழ்வு, இந்த நிகழ்வுல வந்து இத்தனை பேர் கலந்துகிட்டு வார்த்தைகள் இல்லை, ஒன்னொன்னுத்தையும் சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. சொல்லிட்டு இருந்தா நிகழ்வு வந்து பெருசா போயிட்டே இருக்கும், நமக்கு காலதாமதங்கள் ஆயிட்டு இருக்கும். இவ்வளவு பெருமை வாய்ந்த நிகழ்வுல வந்து பல பேர் நமக்கு வந்து சிறப்புரையாற்றி பக்கபலமா இருந்து நமக்கு சிறப்புரையாற்றி இந்த நிகழ்வு வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில காரைக்கால் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் ஐயா, அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நிகழ்வு பத்தி சொன்னாலும் இவங்க வந்து இன்னைக்கு நாம் உண்ணும் உணவை வந்து இயற்கை வழியில தயார் பண்ணி அனைவருக்கும் சேர்க்கக்கூடிய சூழ்நிலையில் தானே முன்னின்று அந்த விவசாயத்தை செய்து இன்றைய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாரம்பரிய அரிசி ரகங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய அதாவது மூலிகை மகேந்திரன் ஐயா சொன்னது போல இவர்களும் நமக்கு ஒரு கடவுள் தான் என்பதை நினைத்து ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம காலையில ஏஞ்சி இரவு நம்ம படுக்கிற வரைக்கும் உணவு வகைகளை நாம் எந்த ரூபத்தில் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு முதற் காரணம் அரிசி வகைகள் தான். அந்த வகையில வந்து நமக்கு இன்னைக்கு அந்த உணவை வந்து நமக்கு தயார் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அந்த பெரிய விஷயத்தை வந்து நமக்கு இன்னைக்கு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற அவர்களை வந்து நாம் கடவுளாதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து சிறப்பா நமக்கு ஒவ்வொரு வாரமும் இந்த காலச்சக்கரத்துல வந்து சிறப்பித்து அந்த பயன்களை பற்றியும், அதாவது சாதாரண விஷயங்கள் கிடையாது, இது மருத்துவ பயன்கள் எவ்வளவு வாய்ந்தது. இந்த அரிசி வகையில வந்து இந்த தொடர்ந்து நம்ம இதை வந்து உணவு உட்கொண்டால் உடல் அளவுல எந்த அளவுக்கு நமக்கு வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வாழ முடியும் என்பதற்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அவங்க வந்து கற்றுக் கொடுத்தாங்க. இந்த காலச்சக்கரத்தோட ஒரு சின்ன நிறைவு பகுதி தான். ஆனா காலச்சக்கரம் 2ல வந்து இதைவிட பெருமையான ஒரு நிகழ்வாக அவங்க கலந்துப்பாங்க அப்படிங்கிறத இந்த தருணத்துல வந்து நான் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால வந்து ஐயா பாஸ்கர் ஐயா அவர்களை இந்த நிகழ்வுல தொடர்ந்து எங்களுக்கு சிறப்புரையாற்றி அனைவருக்கும் நல்ல ஒரு கருத்தையும் நல்ல ஒரு வாழ்வியல் பழக்க வழக்கங்களையும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தங்களுக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வு மூலமாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. தொடர்ந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து பங்கு பெற்று பாருங்கள். உங்களுக்கு காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து காலச்சக்கரம் 2ல வந்து நம்ம வந்து இதோட புதுமையான ஒரு நிகழ்வா நம்ம அந்த பயன்பாடுகளை வந்து சிறப்பா மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவோம் என்பதை இணைந்து ஏற்படுத்துவோம் என்பதை இந்த தருணத்திலே தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
நன்றி ஐயா. நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் நாங்கள் எங்களால முடிந்த அளவுக்கு நிச்சயமாக பக்கபலமாக இருப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த வார்த்தைகள் போதும். கண்டிப்பா நம்ம சிறப்பா செயல்படுறதுக்கு வழி கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். நன்றி நன்றி ஐயா. மற்றும் இந்த நிகழ்வு வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த காலச்சக்கர முன்னோட நிகழ்வு இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன. நாளைக்கு மட்டும்தான் பயிற்சி முறைகள். நாளை மறுநாள் 30ஆம் தேதி வந்து என்ன நடக்குதுன்னாக்கா, இந்த நிகழ்வுல கலந்துகிட்டவங்க, பங்கு பெற்றவங்க, தொடர்ச்சியா நமக்கு பயிற்சி கொடுத்தவங்க, பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டீமா நம்ம அதுல 30ஆம் தேதி அன்னைக்கு இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு அவங்கவுங்க அவங்களோட ஃபீட்பேக்கு, இந்த ஒரு வருட காலத்தோட பயன்பாடுகளை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். நாளைக்கு ஒரு நாள் இதோட பயிற்சி முறைகளோட இந்த நிறைவு பகுதி வந்து காலச்சக்கரம் முன்னோட நிறைவு பகுதி நடக்க போகுது. ஜூலை 1, 2023 அன்று காலச்சக்கரம் 2 என்ற நிகழ்வு வந்து சிறப்பாக நடைபெற போகிறது. அந்த நீங்க எல்லாம் இதுல நினைச்சிட்டு இருக்கிறது வந்து காலச்சக்கரம் 1 தான் நிறைவு போகுத, நம்ம வந்து காலச்சக்கரம் நிறைவு 1ஓட நம்ம வந்து நிறைவு பெற்று அடுத்து நம்ம வேலையை பார்க்கிற வேலைக்கு போகலாம். காலச்சக்கரம் 1 நிறைவு பெற்றாலும் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டவர்கள் காலச்சக்கரம் 2ல வந்து உங்களால் அந்த பயிற்சி முறைகளை வந்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி நீங்களும் பயன்பெற்று மற்றவர்களையும் இதுல வந்து காலச்சக்கரம் 2ல வந்து அனைவரையும் பங்கு பெற இன்றிலிருந்து நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதுதான் நீங்க இவ்வளவு நாள் இந்த காலச்சக்கரம் நிகழ்வுக்கு கொடுத்த ஒரு நன்றி கடனாக இருக்கும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த காலச்சக்கரம் நிகழ்வை பற்றி அடுத்தவர்களுக்கும் கூறி அவர்களையும் காலச்சக்கரம் 1 தான் நம்ம இது பண்றோமே, யோகா பயிற்சி எல்லாமே கத்துக்கிட்டோமே, காலச்சக்கரம் 2 நமக்கு என்ன அப்படிங்கறத யாரும் மீன் பண்ண வேண்டாம். காலச்சக்கரம் 2 வந்து காலச்சக்கரம் 1ஓட அப்படியே டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இதுல உள்ள பயிற்சி முறைகள், கருத்துக்கள் எல்லாமே அதுல வேற மாதிரியா இருக்கும். இதோட நிறைவு பகுதிங்கிறது வேற, அதோட ஆரம்ப பகுதிங்கிறது வேற. அப்படிங்கிற கருத்துலதான் நம்ம காலச்சக்கரம் 2 இருக்கும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையால் இந்த காலச்சக்கரம் என்பது இணை தனி மனிதன் ஒருவன் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். இனிமேல் வருங்காலங்களில் ஒரு காலச்சக்கரம் நிகழ்வு வந்து நம்ம தினமும் பங்கு பெற வேண்டும். வாழ்வியல் முறையில வந்து எப்படி நம்ம ஒன்னொன்னுத்தையும் பின்பற்றமோ அதே மாதிரி தினம் நாம் வந்து காலச்சக்கர நிகழ்வில் வந்து பங்கு பெறக்கூடிய சூழ்நிலையை ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தியக்கூடிய பொறுப்பை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். நீங்களும் அதை பயன்படுத்தி மற்றவர்களும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பையும் கையிலெடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் கண்டிப்பாக அனைவருக்கும் ஒரு தாழ்மையான கருத்தாக நாங்கள் முன்வைக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு காலச்சக்கரம் நிகழ்வை அனைவரும் கையில் எடுத்து வரும் காலங்களில் அந்த வெற்றிக்குண்டான அந்த இந்த நிகழ்வு வந்து இப்போ போட்ட ஒரு விதை தான் அது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுட்டு அந்த விதை நீங்களாகவும் இருக்கிறீர்கள் என்பதை பெரிய சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு அடுத்து வரும் காலங்களில் அது பெரிய ஒரு செடியாகவும் மரமாகவும் வளர்ந்து அனைவருக்கும் நாம் பயனளிக்கக்கூடிய ஒரு நபராக வாழ வேண்டும் என்பதை அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் மோலிடம் சங்கத்திற்கும் ஆசனங்களை அளித்த ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கரையா அவர்களுக்கும் சிறு பயிற்சிகளை அளித்தாலும் பெரு பயிற்சியாக இருந்து கொண்டு நமக்கு இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு பயிற்சிகளை அளித்த ரவிசுந்தர் சார் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து நாளை காலை 364ஆம் நாளில் கண்டிப்பாக அனைவரும் ஒரு சிறப்பு நிகழ்வாக நடைபெற அனைவரும் ஒத்துழைத்து நாளை காலை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணியம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நலமோடு வாழும்.